கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவானது பெயர்ச்சி 15/5/2025 வருடம். இந்த வருடத்தில் ஆகக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பலனை அளிக்க போகுதுன்றதை இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். ஆக கடகராசி அன்பர்களுக்கு பாக்யாதிபதி குரு பகவான். அப்போ அந்த பாக்யாதிபதியாகப்பட்ட குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்துல இருந்து 12ஆம் பாவத்திற்கு வரார். அப்போ நமக்கு எங்க இந்த குரு பகவான் லாபத்தில் இருந்து 12ஆம் பாவத்துக்கு வந்ததுனால இனம் புரியாத ஒரு சில பயம், பதட்டம் நமக்குள்ள உருவாயிட்டு இருக்கு. இதனால ஏதாவது டவுன் ஆயிடுமா, டிராப் ஆயிடுமான்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருக்கும். இதுல இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா, இத்தனை நாளா அஷ்டம சனி மாறி சனி பகவான் 9ஆம் வீட்டுக்கு வந்துட்டார். இது ரொம்ப ஆறுதலுக்குரிய ஒரு விஷயம். பட் அதே சமயம் அதே இடத்துல இருந்த ராகு பகவான் மீண்டும் பாத்தீங்கன்னா அப்படியே அஷ்டமஸ்தானத்துக்கு ராகு 8ல வந்து நிற்கிறார். இந்த பக்கம் கேது 2ஆம் பாவத்துக்கு அடுத்தது நிற்க போறார். அப்போ இந்த ராகு கேதுவும் ஒரு விதத்துல இருக்காங்க. இவங்களை பத்தி நாம் அடுத்த காணொலியில் இன்னும் நான் விவரமா உங்களுக்கு சொல்றேன். அந்த ராகு கேது பெயர்ச்சி அடுத்த காணொலியில நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த நிலை நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய வேகத்தையும், ஏன்னா கடகராசி என்பர்கள் ரொம்ப டேலண்டா இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி தான் சந்திரன். அந்த சந்திரனை மையமா வச்சுதான் மற்ற ராசிகளையே அடையாளம் பார்க்கிறோம். அப்போ அந்த சந்திரனே உங்களுடைய வீட்டிற்கு அதிபதினா அப்போ நீங்க எவ்வளவு அட்வான்டேஜா யோசிப்பீங்க. நீங்க எங்க இருந்தாலும் உங்களை சார்ந்தவங்களுக்கு யாருக்கு என்ன தேவை, மற்றவங்களுக்காக ஓடி உழைப்பீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ரொம்ப ரிஸ்க் எடுப்பீங்க. வாழ்க்கையில கஷ்டப்படத்தான் பிறந்தோமான்ட்டு இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடியவங்க நீங்க. கடின உழைப்பாளிகள். நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாம நீங்க கஷ்டப்பட்டு உங்களுக்கு உடம்புல தேவையில்லாத போன், நரம்பு, ஜவ்வு, கழுத்து வலியிலிருந்து முதுகு வலியிலிருந்து ஷோல்டர் பெயின் வரைக்கும், சிலருக்கெல்லாம் முட்டி பெயின், நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. தலைவலி, தீராத தலைவலிக்கு ஆளாயிருப்பீங்க. அப்போ இந்த பாதிப்புகள் எல்லாத்தையும் நீங்க சந்திச்சதுக்கு காரணம் என்னன்னா உங்களுடைய கடின உழைப்பும், உங்களுடைய ரொம்ப திங்கிங், ரொம்ப யோசிப்பீங்க, யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. அந்த லெவலுக்கு யோசிச்சு லைஃப்ல ஏதாவது ஒரு இலக்கை நம்ம சாதிக்கணும். ஏதோ ஒரு லைஃப்ல ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் நினைக்க கூடாது. பெரிய லெவல்ல சாதிக்கணுன்ற லட்சியம். உண்மையை சொல்லணும்னா கடகராசி என்பர்கள் தான் இந்த நாட்டையே ஆழ்ந்தவங்களும் சரி, உயர்தர இடத்துல இருந்தவங்களும் சரி, அந்த லெவலுக்கு இந்த கடகராசிக்கு ஒரு பவர் இருக்கு. இன்னைக்கு நல்ல உயர்தரமான ஒரு வேலையில் இருக்கிறவங்களும் சரி, அதிகாரப்பூர்வமான இடத்துல இருக்கிறவங்களும் சரி, கடகராசி அன்பர்கள் தான் அதிகம். அப்போ அந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லான இந்த சரராசி கடந்த காலகட்டங்களில் இருந்த கண்டகச்சனி, அஷ்டமச்சனினால ரொம்ப சித்திரவதையான ஒரு மன உளைச்சலை கடந்து வந்தாச்சு. பட் இதுலயும் உடைய திசாபுத்திகள் உங்களுக்கு கை கொடுத்து சிலரது வாழ்க்கையில் ஓரளவுக்கு சமாளிச்சு ஃபேஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு உண்டான முயற்சியும் எடுத்திருக்கிறீங்க. தப்பில்லை, நல்ல விஷயம். பட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இங்க கஷ்டப்பட்டவங்க தான் அதிகம். அப்போ இதற்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குமா நினைச்ச உங்களுக்கு விரைய குருவான பாதிப்புகள் வந்துருமோ நினைச்சீங்கன்னா கவலைகள் வேண்டாம். ஏன்னா விரைய குருவினுடைய முதல் பார்வையே 4ஆம் வீட்டுல தான் விழுது. உங்களுடைய 4ஆம் இடம், உங்களுடைய அந்தஸ்து, மரியாதை, செல்வம், செல்வாக்குக்குரிய ஒரு இடம். அடுத்தது அந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டிற்கு அடுத்தது 6ஆம் பாவத்துல விழுது. 6ன்றது உங்களுக்கு சத்ரு சம்பந்தப்பட்ட இடம். அது 180 டிகிரில அந்த இடத்துல விழுது. நோய் நொடிகளுக்கு சார்ந்த இடம், கடன் சார்ந்த இடம். அடுத்தது விழக்கூடிய இடம் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல விழுது. தீராத பிரச்சனைகள், தீராத கடன், தீராத பகை, வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் திருமண முயற்சி எடுத்து நடக்கவே மாட்டேங்குது, நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லைன்னு நினைக்கிற மாதிரியான சில விஷயங்கள், கிடைக்காத புத்திர பாக்கியம், கிடைக்கவே இல்லை, கிடைக்குமா அப்படின்ற புத்திர பாக்கியம். அப்போ இந்த இடங்கள் சார்ந்த அமைவுகளில் குரு பார்வை விழுது. அப்போ ஃபர்ஸ்ட் 6ஆம் வீட்டில் விழுந்து இந்த குரு பார்வையால உடைய நாணய நம்பிக்கையை காப்பாத்துறதுக்காக வாங்கக்கூடாத இடத்துல வாங்கி, எடுக்கக்கூடாத ரிஸ்கை எடுத்து, ஏதோ ஒரு விதத்தில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைச்சு முயற்சியை எடுத்து அந்த தொழில் ரீதியில நிறைய பாதிப்புகளை சந்திச்சு இன்னைக்கு கடனுக்கு வட்டி
வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் உருவாயிடுச்சு. இன்னும் சிலருடைய வாழ்க்கையில நீங்க செஞ்சுட்டு இருந்த தொழிலே ஒண்ணு, நீங்க பாட்டுக்கு ஒரு வேலையில போயிட்டு இருந்த உங்களை இதை செஞ்சா நல்லா இருக்கும்னு மற்றவங்க கொடுத்த ஐடியாவை நம்பி இறங்கி பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கடனே இல்லாம இருந்த நீங்க அனுபவம் இல்லாம அந்த விஷயத்துல இறங்கும் போது எல்லாரும் உங்களை சூழ்ந்து நின்று இருப்பாங்க. இப்ப பார்த்தா அது டவுன் ஆக ஆக உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக ஒவ்வொருத்தரும் உங்களை விட்டு விலைக்கு போயிட்டு இருப்பாங்க. கடைசியில பார்த்தா நீங்க மட்டும் தான் நின்றுட்டு இருப்பீங்க. அப்போ இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த கடன் உங்க தலைமையில விழுந்து வாழ்க்கையில நிம்மதியா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த லைஃப் இன்னைக்கு அப்படியே புரட்டி போட்ட மாதிரி ஆகி எங்க உங்களுக்கு எதிரில் நின்று பேச யோசிக்கக்கூடியவங்க கூட இன்னைக்கு உங்களை தரக்குறைவா பேசிடுவாங்களோ, நம்ம மதிப்பு மரியாதை பாதிக்கப்படுறோமோன்ட்டு இன்னைக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சொத்து எதையாவது வித்தாவது நம்ம பிரச்சனை விழணும் வந்துடணுன்ற போராட்டத்தில் இருக்கிறீங்க. பட் எதுவுமே கை கூடாத இந்த மன உளைச்சலால ஒரு தீர்வுகள் பிறக்குமா நினைச்ச உங்களுக்கு கண்டிப்பா கவலைகள் வேண்டாம். ஏன்னா ஒருபுறம் சனி பகவான் பாக்கியத்துல போய் நின்றுட்டாரு, மறுபுறத்தில் ராகு கேதுக்கள் உங்களுக்கு 2+ அஷ்டமஸ்தானத்தில் இருக்காங்க. இதுல இந்த குரு பார்வை விழக்கூடிய இடமே இந்த 6ஆம் வீட்டுல விழுறதுனால தீராத கடனும் தீரும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் சுமைகளுக்கு வழி பிறக்கும். உடனே தீந்துருமா நாளைக்கே தீந்துருமா அப்படின்னா 100ல் 1000ல் ஒருத்தருக்கு தீரும். எப்படி தீரும்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் ஏதோ ஒரு விதத்துல கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அந்த அதிர்ஷ்டம் யோகம் ஒவ்வொருத்தருக்கு எப்படி கிடைக்கும்னா தன்னுடைய தொழில் திடீர்னு வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். உங்களுடைய முயற்சிகள் கை கூட ஆரம்பிச்சிடும். படிப்படியா ஒரு நல்ல வளர்ச்சிக்குரிய பாதையில போயிடுவீங்க. அதுவும் அதிர்ஷ்டம் தான். அது மட்டும் இல்ல, செய்யற வேலை திடீர்னு ப்ரொமோஷன் கிடைக்கும். நீங்க கேட்ட இடத்துல லோன் சடனா கிடைச்சிடும். கேட்ட இடத்துல கடன் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கண்டிப்பா சொல்றேன், ஒரு கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்கும். இதற்குரிய முயற்சி எடுங்க, ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் அடைவீங்க. அதே போல கடகராசி அன்பர்களுக்கு அடுத்தது எதிர்ப்பு போட்டி பொறாமைகள். உங்களுக்கு பிரச்சனையே உங்களோட இருக்கிறவங்க தான். ஓப்பனா சொல்லணும்னா நீங்க எந்த லெவலுக்கு ஃப்ரீடமா மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களை சூழ்ந்து இருக்கிறவங்க நீங்க செய்யக்கூடிய நல்லதையெல்லாம் விட்டுருவாங்க. நீங்க செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை வச்சு உங்களை குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. குறிப்பா உடன்பிறப்புகளால இனம் புரியாத மன உளைச்சலை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க. அதனால கூட பிறந்தவங்க கிட்ட சற்று அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதோ வரவு செலவு விஷயங்களை சரி பண்ணிக்கிறதோ இதுல கொஞ்சம் நீங்க தெளிவா இருக்கிறது நல்லது. அதே சமயம் டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகளும் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணிக்கங்க. ஏன்னா மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து பெத்தவங்களுக்காகவும் கூட பிறந்தவங்களுக்காகவும் பழகிய தர்மத்துக்கு நட்பு ரீதிக்காக இன்னைக்கு நம்பி எல்லாத்தையும் ஏமாந்து இன்னைக்கு வெறுங்கையோட வீதியில வந்து தன் முயற்சியால மீண்டும் தன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன்ற நிலைமைக்கு ஆளான கடகராசி என்பவர்கள் நிறைய பேர். அதனால சொல்றேன், வாழ்க்கையில பாசம் அன்பு இது உங்களுடைய வீக் பாயிண்ட். இதை கொண்டு மற்றவங்க உங்களை பயன்படுத்தாம பார்த்துக்குங்க. நல்லது செய்யுங்க. தனக்கு மிஞ்சிதான் தானம், அதை மனசுல வச்சுக்குங்க. அதே சமயம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அடுத்தது குரு பார்வை விழக்கூடிய இடமே உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலையும் சத்ருஸ்தானத்திலையும் விழுது, பிளஸ் 4ஆம் பாவத்துல விழுது. அப்போ அந்த அஷ்டமஸ்தானத்துல விழுறதுனால ரொம்ப நாள் நடக்காத திருமணம் கைக்கூடி வரும். திருமணம் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் தடையாகுது. கடந்த கண்டகசனி அஷ்டமச்சனினாலையும் செய்ய முடியல. இப்போ நமக்கு அதற்குரிய வழிகள் பிறக்குமான கண்டிப்பா இந்த 8ஆம் இடம் மாங்கல்ய சம்பந்தப்பட்ட இடம், அதற்குரிய வழி உங்களுக்கு பிறக்கும். அது மட்டுமல்ல, கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட ஒரு நிலைக்கு வந்துடும். ஏன்னா டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் உங்களுக்கு உண்டாகி இருக்கும். அந்த லெவலுக்கு பாதிப்புகளை சந்திச்சவங்களுக்கு மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும். அது மட்டுமல்ல, குறிப்பா ஏற்கனவே டைவர்ஸ் ஆகி மீண்டும் மறுமணத்திற்குரிய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு ஏதாவது வழி பிறக்கமா நினைச்சீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்க போகுது. குறிப்பா கடகராசி அன்பர்களுக்கு 4ஆம் வீட்டிலே குரு பார்வை விழுது. அப்போ அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கடந்த அஷ்டமச்சனி நடந்த காலகட்டங்களில் வாங்கிய சில பொருட்கள் ரீதியில் சற்று கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் அப்போ வாங்கியிருந்தீங்கன்னா
அதற்குரிய விஷயங்களில் இன்னும் நீங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு இந்த ஒரு வருடத்திற்கு அந்த வண்டி வாகனங்கள் ரீதியில சற்று போகும் பொழுது வரும் பொழுது சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயம் பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு லெவலுக்கு பாசிட்டிவா இருக்கு. பட் குரு 12ஆம் இடத்துல இருக்கிறது, 12ஆம் பாவத்துல குரு இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா விரய செலவுகள் இருக்கு. பட் அது குரு பகவான்றதுனால நீங்க என்ன செய்யணும், சுப விரயங்களா அதை மாத்திக்கணும். ஒன்னும் தொழில் ரீதியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இது ஒரு இடம் வாங்குறதுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா அதற்குரிய ரீதியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு செலவுன்றது ஒன்று இருக்கு, அது சுப செலவா மாத்திக்குங்க. இல்லைன்னா திருமண வாய்ப்புகள் குடும்பத்தில் அமைஞ்சதுன்னா அதற்குரிய மேன்மைகள் உங்களுக்கு நடக்கும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு கைகூடி வரும். பெற்ற பிள்ளைகளுடைய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம். ஏற்கனவே குடும்பத்தில் நடந்த திருமணத்தினால வந்த பாதிப்புகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமா இது உங்களுக்கு இருக்க போகுது. அது மட்டுமல்ல, பெற்றோர்களுக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விலகி போகக்கூடிய அளவுக்கும் உங்க வீட்டுக்கு நீங்க திருமணம் முடிச்சு வந்தவங்க இன்னைக்கு குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய ஒற்றுமையின்மையால குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அமைதி இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சுன்ற ஒரு மன வழியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்க குடும்பம் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்க போகுது. கவலைகள் வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சிக்குரிய பாதையாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சி கைகூடக்கூடிய ஒரு நிலைகளும் உண்டாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். குறிப்பா வெளிநாடு முயற்சிகளும் வெளிநாடு வாய்ப்புகளுக்குரிய மூவ்மெண்ட்டை கடந்த காலகட்டத்தில் சேர்ந்து நடக்கலன்னு நினைச்சவங்களுக்கு இப்போ செய்யுங்க, உடனடியாக கிடைக்கும். கண்டிப்பா கடகராசி என்பவர்களுக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து இடமாற்றங்கள் கிடைச்சதுன்னா அதை பயன்படுத்திக்குங்க. இடமாற்றங்களை பயன்படுத்தி செயல்படுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். வெளிநாடு முயற்சிகள் கைகூடும். பிளஸ் அப்படி வாய்ப்பு கிடைச்சாலும் அதையும் பயன்படுத்திக்கிங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல அருமையான நேரம். ரொம்ப நாளா நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் நீங்க திடீர்னு உங்களுடைய வேலை பறிபோகக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்ற ஒரு மன அழுத்தத்திலும் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு நேரமும் உங்களுக்கு இருக்க போகுது. குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கலும் நீங்க விரும்பியவங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்குரிய சில குழப்பங்கள், இந்த வாழ்க்கை சார்ந்த குழப்பங்களும் கைகூடி வரப்போகுது. கவலைகள் வேண்டியதில்லை. முயற்சியை பலப்படுத்துங்க. 100% சக்சஸ் அடைய போறீங்க.